போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. V House Production சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் இந்த ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதியுடன் முடிவடையுள்ள நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்தில் உள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. அதில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதியோடு நிறைவு பெறுகிறது. வேட்பாளர்கள் அளிக்கும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறும். வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாளாகும். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க இருக்கிறது. பொங்கல் விடுமுறைக்காக 11, 12, 14, 15, 16 ஆகிய தேதிகளில் விடுமுறை என்பதால் 10, 13, 17 ஆகிய 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த பத்மராஜன் என்பவர் 247வது முறையாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்துள்ளார். முதல் வேட்பாளராக தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் மணீஷிடம் தாக்கல் செய்தார். அவரை தொடர்ந்து கோவை மாவட்ட சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த நூர் அகமது என்பவர் தீச்சட்டி, சாவுமணி, பால் ஆகியவையுடன் வந்தார். தேர்தலில் பணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜனநாயகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். இன்று மாலை 3 மணி வரை மனு தாக்கல் நடைபெறுகிறது. 3 மணிக்கு பிறகு இன்றைய நாளில் யார் யார் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லி வந்தது. ஆனால் 2026 பொது தேர்தலுக்கு முன்பு நடக்க உள்ள இடைத்தேர்தல் என்பதால் ஆளும் கட்சியான திமுக நேரடி போட்டியாக இருக்க வேண்டும் என்று திமுகவே போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான அறிவிப்பை கட்சியின் தலைவரான ஸ்டாலின் வெகு விரைவில் வெளியிடவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது உறுதியானால் ஈரோடு கிழக்கு தொகுதியின் திமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ VC சந்திரகுமார் அல்லது மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் வேட்பாளர் யார் என்பதை திமுக மேலிடம் அறிவிக்க உள்ளது என சொல்லப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் களம் பரபரப்பாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.